இது வந்துட்டு சக்கப்போடு போடு ராஜாவுடைய இசை வெளியீட்டு விழா. இந்த விழாவில் சிம்புவோடைய மியூசிக்கை நிச்சயமா அவருடைய மாசு தான். அவருடைய இசையை வெளியிட நம்ம தனுஷ் வந்திருக்காரு. ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன். தயவு செஞ்சு ரசிகர்கள் நீங்கள் நான் வந்து சிம்பு ரசிகர், நான் சந்தான ரசிகர், நான் தனுஷ் ரசிகர் அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது இந்த நிகழ்ச்சி கிடையாது. அதை காட்டுறதுக்காக நாங்கள் 3 பேருமே இங்கே வரல, அதுக்காக இந்த நிகழ்ச்சி நடக்கலை. தயவு செஞ்சு சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் 3 பேருமே 3 ரசிகர்களுமே ஒத்துமையாக ஒன்றா சப்போர்ட் பண்ணி ஒன்றா இருக்கணும். இந்த ஹைட்டு வெயிட்டு கட்டதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் தயவு செஞ்சு சொல்கிறேன். நான் சொல்கிற தயவு செஞ்சு கேட்டு 3 பேருமே ஒரு நல்ல விழா, அதை சப்போர்ட் பண்ணி 3 ரசிகர்களுமே ஒன்றா சேர்ந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அதை பண்ணி தரணும். நான் உங்ககிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு புரியுதுங்களா? அதை எனக்காக பண்ணுங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா கெத்து காட்டணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. ஓகே, ஆனால் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பெரிய லெவலில் ஹிட் ஆகும்னா ஒன்று செய்கிறாங்க. என்ன தெரியுமா? ஹாலிவுட்லேருந்து ஆக்டர் வர வைப்பாங்க. அர்னால்டு, ஜாக்கி சான்லாம் வந்தால் பெரிய ஃபங்க்ஷன். இப்போ நம்மளுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒரு ஹாலிவுட் ஸ்டார் வந்திருக்காரு. திரு தனுஷ் அவர்களை இங்கே வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இப்போ ஹாலிவுட் ஸ்டார் வந்துட்டாரு. வேட்டி சட்டையில் இருக்கிற ஒரே ஹாலிவுட் ஸ்டார் நம்ம ஹீரோ தான். ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ படத்தினுடைய மாஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் எஸ்ஆர் அவர்களை வரும்படி அன்புடன் கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய சிறப்பு விருந்தினராக மியூசிக்கில் கலக்கிட்டு இருக்கிற ஒரு மியூசிக் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல திரு யுவன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் ஸ்டேஜுக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறோம். எல்லாரும் பேசுறது அந்த மாஸ் ஸ்பீச்சு, நிறைய விஷயங்கள், ஹாலிவுட் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு கண்டென்ட்டாக ஆரம்பிக்கலாம். இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் VTV கணேஷ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நன்றி, தேங்க்ஸ். கீழே இனிமையான இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக என இன்முகத்தோடு வரவேற்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்க தனுஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி இன்றைய விழா நாயகன் சிம்பு சார் உள்ள வந்தோன்னு என்று சொன்னாரு. சிம்பு சார் உள்ள வந்தோன்னு சொன்னாரு, உன்னுடைய என்ட்ரிக்கெல்லாம் வேற மாதிரி ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ சார். சந்தான மன்னனோட சேர்ற முதல் படம் நான், சந்தான மன்னன் அண்ட் விவேக் சார் 3 பேருடைய காம்பினேஷனில் வரக்கூடிய படம். நம்ம வந்து பொதுவாக சந்தானம் சார் ஆன் ஸ்டேஜில் வந்து பொதுவாக ஆன் கேமராவில் பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைமிங் அப்படி பண்ணுவார். பட் ஆஃப் கேமராலையும் அவர் அப்படி தான் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே மகிழ்விக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஃபுல் என்டர்டைனர் படமாக இருக்கும். கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது நீங்கள் நார்மலாக எல்லாரும் ஆடியோ லான்ச்சில் பேசுறது, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். இப்போ தனுஷ் சாரோட நீங்கள் மாரியில் நடிச்சிருக்கீங்க. ஆமாம், வேற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருந்தீங்க. ஸோ டக்கு நான் ஒவ்வொருத்தரை பற்றி கேட்பேன், உங்கள் மைண்டில் வரது சொல்லணும். தனுஷ் சார் செட்டில் எப்படி செஞ்சிருவாரு? நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஆரம்பிச்சீங்களோ அதே இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க இவ்வளோ பெரிய ஹீரோவா மாறி இருக்காரு சந்தானம் சார். ஸோ அவரை பத்தி செதுக்கிடுவாரு.
இன்றைய விழாவின் நாயகன், உண்மையிலே அவர் ஒரு பெரிய நாயகன், நிறைய ஃபேன் ஃபாலோ இருக்க எஸ்டிஆர். அவரை பத்தி கலக்கிவாரு. ஒருத்தர் செதுக்குவார், ஒருத்தர் கலக்குவாரு, இன்னொருத்தர் செஞ்சிருவாரு, செதுக்குவாரு, கலக்குவாரு. தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாமே செய்வீங்க, பிடிக்கிருவேன். இல்லம்மா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இல்ல அது தெரியும். சோ இந்த பொங்கலுக்கு உங்களோட படம் 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி படங்கள் அமையும். இதே மாதிரி நீங்க கலக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். சார் இதே மாதிரி நிறைய புதுக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா பாட்டும் கேட்டிருப்பீங்க, நீங்க ஒரு பாட்டு பாடி இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அப்புறம் நாங்க நிறைய கேள்வி கேட்க போறோம் உங்களை. இல்ல சிம்பு வந்து நாங்க ஒர்க் பண்ணும்போது ஸ்டுடியோல என்ன பண்ணுவாருன்னா, என் கீபோர்டில் வந்து உட்காந்துட்டு எனக்கு தெரியாத சவுண்ட்ஸு, சில ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி, சார் இது என்ன சார்னாரு. நான் சொன்னேன், என் கம்ப்யூட்டரில் இது இருக்குது எனக்கு தெரியாது சார், நீங்கள் தான் காமிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவருக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு புதுசான விஷயம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் தட்ஸ் தேர் இன் இஸ் பிளட் அண்ட் யூனோ ஃப்ரம் டிஆர் சார்லேருந்து யூனோ இஸ் தேர் அண்ட் எல்லாமே அவருக்கு இஸ் மல்டி டேலண்டட்னு சொல்லலாம். அது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து அவர் கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். தட்ஸ் ஆல். சார் இப்போ அவரோட மியூசிக்ல நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து வாய்ஸ் என்ன வச்சு செஞ்சுட்டே இருக்கேன். ஒரு ஐ திங்க் என்ன இவ்வளோ 4-5 hours பாடணும்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லை. எல்லா விதமான ட்ராக்ஸ், லேயர்ஸ் அப்படி இப்படி நேர்த்துக்கிட்டே இருந்தாரு. இல்லை இவ்வளோ வருஷமா நீங்க, ஏன்னா நான் அவருக்கு பாடம் கொடுக்கும்போதே ஹை பிச்லேயே கொடுப்பேன். அவர் வந்து அதை வந்து ஒரு ஃபன்னாக ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா, இட் வாஸ் ஆக்சுவலி குவைட் இமோஷனல் அந்த மூமெண்ட். அவர் மியூசிக் பண்ணி நான் பாடுறது. ஏன்னா இவ்வளோ நாள் யூனோ பண்ணியாச்சு. சரி பாட்டெல்லாம் பாடல, அவங்க பாட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போடுவாங்க சார். இல்ல பாடலன்னா என்ன அப்புறம் ஏன்டா கேட்கலாம் திட்டுவாங்க. இல்ல நான் கேட்கணும். கேட்டா நான் திட்டுவேன்டான்றீங்க நினைக்கிறேன். சார் ஏதாவது சொன்னாரா இந்த படத்துல கம்போசிங் பண்ணும்போது என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, நான் ஒரு 2 லைன் உங்களை ஹை பிச்சில் பாட வைக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா ஞாபகம் வச்சு? இல்ல டஃப்பாக தான் இருந்தது. ஆக்சுவலி அவர் கொடுத்த சில டச்சஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி பாடிட்டேன், ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சார் இரு வரிகள் எங்களுக்காக 2 லைன் சார், ஃபேன்ஸ்க்காக சார். காதல் தேவதை 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 தேடி வந்தாலே இது கனவா நிஜமா யார் இவளோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முக்கியமான விஷயம்லாம் தெரியும் உங்ககிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பாரு அப்படி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ஏதாவது அவரை பற்றி, ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹீரோ தலைக்கீழ நின்று நாங்கள் பார்த்தது நான் கடவுள் ஆரியா தான். அதுக்கப்புறம் இப்போ சந்தானம் சார் தான் ரீசெண்டாக வீடியோவில் பார்த்தோம். ஸோ என்ன நடக்குது, என்ன பண்ணுறாரு? அதான் சந்தானம் சார் உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு படத்துலேருந்து, அதாவது சிம்பு சார் இன்ட்ரடியூஸ் பண்ண படம் மன்மதன்லேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்கின் டாக்டர், நான் அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதை விட பெட்டராக இன்னைக்கு இருக்கார். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 100 படம் பண்ணிட்டியா, ஆல்மோஸ்ட் 100 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ உண்மையிலே அவரோட நண்பன் சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. அண்ட் அவரோட குரு சிம்பு சார் அவங்க மியூசிக் போட்டிருக்காங்க. நான் விடிவி சார்கிட்ட நான் எனக்கு ஆக்சுவலாக நான் சொன்னேன், இதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சாரிமா, எனக்கு இப்படிலாம் பேசி பழக்கம் இல்லை, புதுசாக இருக்கு. பச்சை மண்ணு சார், நீங்க அங்க இருக்கு சார் கேமரா, அங்க பாருங்க சார். ஏய் அதான் நான் சொன்னேன் விடிவி சார்கிட்ட, அந்த மாதிரி சிம்பு சார் நீங்கள் போட்டது சக்கப்போடு போடுறாச்சாக்கு த பிக்கஸ்ட் ப்ளஸ். அண்ட் சந்தானம் சாருக்கு ஒரு விஷயமா எனக்கு சந்தானம் சார் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோக்கு எந்த மாதிரி பண்ணுவாரோ கொஞ்சம் கூட ஹெசிடேஷன் இல்லாமல் அவரோட பெஸ்ட்டாக ஒரு மாஸ் ஹீரோவாக, அவரே அவ்வளோ பெரிய ஹீரோ ஆனால் அவரோட நண்பனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு மியூசிக். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக அவர் நல்ல மனசுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் தனுஷ் சார் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த சிம்பு சார் அவங்க கூப்பிட்டு. ஸோ அவரோட சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், சந்தானம் சார்பாக. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் அவரே பக்கத்தில் தான் பிரதர் இருக்காரு, சொல்லிடுவாரு. நீங்கள் வேற ஏதாவது சொல்லுங்கள்.
முக்கியமான ஏதாவது ஒரு கேள்வி மேட்டர் கேளுமா, நான் சொல்றேன். அதான் கேட்டோமே. சரி, இப்போ சிம்பு சார் பத்தி ஏதாவது உங்களுக்கு எங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்ல முடியுமா? எனக்கு சிம்பு சார் வந்து அவ்வளவு சரிங்க, இவங்களை பார்த்து ஏன்னா இண்டஸ்ட்ரியோட முக்கியமான 3 ஸ்டார்ஸ் தனுஷ் சார் இருக்காரு, சிம்பு சார் இருக்காரு, சந்தானம் இருக்காரு. இவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை இதெல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, டக்குன்னு மைண்ட்ல தோன்றுது. சரி, இருப்பா டாக்டர் ஏதாவது சொல்ல வர்றாரு, ஏன்டா அவரை பேச விட மாட்டீங்க? தனுஷ் சார் வந்து பார்த்தா உண்மையிலே சொல்றேன், இப்போ ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன். நான் ஐ ஹேவ் நத்திங் பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். யுவன் சங்கர் ராஜா சார் வந்து இப்போ பார்த்தேன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. டெஃபினெட்லி ஹீ இஸ் கோயிங் டு மேக் அ மார்க் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. நெக்ஸ்ட் இஸ் கம் டு ப்ரொடக்ஷன் ஃப்ரம் மியூசிக். அண்ட் அடுத்து சிம்பு சார். சிம்பு சார் வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியல். நான் நைட்டில் எனக்கு தூக்கம் வராது, 2-3 மணிக்கு தூக்கம் வரும். எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டே வந்து யூடியூப்ல ஏதாவது போட்டு பார்ப்பேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன பிரதர் பாப்பீங்க? புரியல, என்ன சொல்ல வரீங்க? என்ன ஏதாவது பேசியிருக்காரா? அப்படியா? நீங்க அப்படி சொல்லலாம். எனக்கு 2 மணிக்கு தூக்கம் வராது, யூடியூப்ல ஏதாவது போட்டு பார்ப்பீங்களா? கன்ஃபியூஸ். ஏன்னா சிம்பு சார் பேசுனது காலைல 6 மணிக்கு கூட பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இல்லைங்க, எனக்கு தூக்கம் வர டைம்ல வேலை செய்யணுங்க. சரி, ஓகே. ஸோ அதனால ஏன் சொல்றேன், கான்ட்ரவர்ஷியல் சைல்டு. ஸோ ஐ லவ் சிம்பு ஃபார் தட். ஆஃப் கோர்ஸ் ஹி இஸ் த பெஸ்ட் ஃபார் தட். அவர் லவ் பண்ண எவ்வளவு ரீசன் இருக்கு? அதான், ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் கண்ணால் அடுத்து நடித்தப்ப சந்தானம் சார் சொல்லி அவர் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாரு. கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தப்போ நான் பாலசுப்ரமணியன் சார் கேமராமேன். அப்போ நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், சார் காலையிலேருந்து வெயிட் பண்ணிருக்கேன் சார், இல்லை வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை தப்பான இல்லை எதுவும் சொல்லலை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் சும்மா தான் நடித்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. சரி நடிச்சிட்டு இருந்தேன். சார் வருவார் சார். சரி சார் வந்து வந்தாங்க. வந்தோடனே இந்த மாதிரி ரவுண்ட் ட்ராலிலாம் போட்டாங்க. அவள் எனக்கு எதுவும் தெரியாது ரவுண்ட் ட்ராலினா என்னென்னு. சரி பாலு சார்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி கேமரா இப்படி வைங்க அப்படி வைங்க. அவர் அப்படியே இப்படி இப்படி பார்த்தாரு. சரி சார் அப்படின்ட்டு சிங்கிள் டேக் அப்படியே முடிச்சுட்டு போயிட்டார். உண்மையா இல்லையா? உண்மையிலே நான் கேரவனுக்குள்ளே போய் நான் சொன்னேன், சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் பிரதர், நீங்கள் நிறைய படம் நடிக்கணும், என்னோட ஆசை அதுதான். ஸோ என்னோட வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். இங்கே யார் யார் இருக்காங்கிறது எனக்கு சரியாக தெரியல, மன்னிச்சுக்குங்க. ஆனால் வந்தோடனே ஒரு 2-3 முக்கியத்தை நான் பார்த்துட்டேன். ஐ வெரி ஹாப்பி. முக்கிய விருந்தாளி என் கண்ணுக்கு நல்லா பாட்டை கேட்டு வாழ்ந்தவன், அந்த இசையிலேயே நான் இருந்தவன் இளையராஜா அவர்களுடைய புதல்வன் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். நான் உரிமையாக சொல்லுவேன், எனக்கு 53 வயசு ஆகுது. நான் அவரை குழந்தைந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நன்றி யுவன் சார். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் 2 சிறப்பு விருந்தினர்கள், தனுஷ் சார் அண்ட் சிம்பு சார். 2 பேரை ஒரே இடத்துல பார்த்ததில் இதை விட எனக்கு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஃபங்க்ஷனாக இல்லாமல் எல்லா ஒரு நிகழ்ச்சிக்கு இருந்தீங்கன்னா சினிமா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசார சொல்லணும். ஏன்னா சினிமா நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், சினிமாக்கார் நல்லா இருப்பேன், மக்கள் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த முக்கிய காரணத்தை எடுத்த திரு சந்தானம் அவர்களுக்கு மனமாற நன்றி. என்னுடைய அருமை நண்பர் திரு ரோபா அவர் வந்திருக்கிறார். விவேக் சார் வந்திருக்காரா இல்லையா நான் சரியாக பார்க்கல. ரொம்ப நன்றி அவருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, சந்தானம் சார் வந்து சந்தான சார்னு சொல்ல அவசியம் கிடையாது. ஏன்னா நான் வந்து உரிமையாக மாமா மாப்பிள்ளை மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுப்போம். ஆனால் பட் அவருடைய கான்ஃபிடன்ட் உண்மையிலே ஹீரோ. கான்ஃபிடன்ட் ஒரு மனிதனுக்கு பணம் வர வர டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும், டிஃப்ரெண்ட்டாக தூங்கணும், டிஃப்ரெண்ட்டாக பறக்கணும் அப்படி தான் நான் இருப்பேன். காலையில் டிஃபன் மதுரையில், மத்தியானம் நைட்டு வேற எங்கேயா போயிடுவேன். சாப்பிட்றதுக்குனே ஃப்ளைட்டை பிடிச்சி போவேன் சரக்கோட அந்த மாதிரி. ஆனால் பட்டு சந்தானம் இவ்வளோ படம் வந்ததுக்கப்புறம் உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவர் நினச்சா என்ன வேணால் சாப்பிடலாம். தொட்டு தொட்டு பார்ப்பேன், தொட்டு பார்ப்பார். வளர்ந்துடக்கூடாது. காரணம் நம்ம சினிமாவில் ஆர்டிஸ்டாக இருக்கணும், நம்மளை எல்லோரும் பார்ப்பாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கணும். நம்ம வரும்போது காமெடினா இருந்தாலும் இப்போ ஹீரோவாக இருக்கும், இந்த ஹீரோவை நம்ம நலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி
அதுக்கு நான் உண்மையிலேயே மனசார வாங்குறேன். காரணம், சிவபக்தன் ஒரு 3 நாளைக்கு முன்னால் திருவண்ணாமலையில் எல்லா சாமியை தூக்கிட்டு ஒரு ஊருக்கு அனுப்பிச்சேன். ஒரு வாரமாக அங்கே இருந்தேன். அவரை பற்றி ஒரு சின்ன குட்டி கதை. சந்தானம் அவர்கள் எப்படி இந்த படத்தில் உண்மையிலே கேமராமேன், மை ஃப்ரெண்ட், டைரக்டர் எல்லாமே என்ன ஃப்ரெண்டு, அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், டெக்னீஷியன் எல்லாமே எங்கிட்ட ஜாலியாக. யாருமே என்ன மயில்சாமி அண்ணன் எல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. மாமா மாப்பிள்ளை மாமா 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 மாப்பிள்ளை மாமா மாப்பிள்ளை அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். சினிமாவில் எஸ்.எஸ். சந்திரனுக்கு அப்புறம் என்னை மாமான்னு உரிமையாக கூப்பிடுறது எல்லாரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவாளர்கள். சந்தான கேரக்டர் எப்படின்னா ஏஸ் 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 சந்தான கேரக்டருக்கு ஒருத்தன் ரொம்ப வருஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு சாமியாட்ட போய் கேட்டான், சாமியார் நான் ரொம்ப வருஷமாக வாழணும், பயங்கரமாக சேவை பண்ணணும். அப்படியா? வெள்ளிங்கிரி மலைன்னு ஒன்று இருக்குது, அந்த மலைக்கு போ. 7வது மலை தான் வெள்ளிங்கிரி மலை. அதில் 3வது மலை நடந்து போகும்போது ஒரு குறுக்கு பாதை தெரியும். ஆனால் அது குறுக்கு பாறை மாதிரியே தெரியாது. கொஞ்சம் கல் முள்ளெல்லாம் இருக்குது, ஏன் நடந்து போக மாட்டாங்க. அதை உள்ளே பூந்து போனீங்கன்னா நீர் வெளிச்சம் வரும். அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தேடி போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குகை மாதிரி இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா உனக்கு வர்றதுக்கு இஷ்டம் இருக்காது. ஆனால் ஒன்று, அந்த தண்ணியை தூக்கி குடிச்சிடும். அதை குடிச்சிட்டா நீ எத்தனை வருஷம் வாழ்கிறையோ அத்தனை வருஷம் வாழ்வ. அப்படியா சாமி அப்படின்னு ஓடிட்டான். ஆனால் அந்த தண்ணி குடித்தா என்ன ஆவேன்னு கேட்க தெரியல அவனுக்கு. நேரம் அப்படி கஷ்டப்பட்டு போய் சொன்ன போய் மலையெல்லாம் பூந்தாச்சு தண்ணி குடிக்க போகிறான். ஒரு காக்கா சொல்லுது, தம்பி அதை குடிக்காத. ஏன் சாமி? அதை குடித்தா நீ காக்கா ஆகிடுவ. அப்படியா? நீங்கள் எப்போ குடிச்சிங்க? நான் குடிச்சு கிட்டத்தட்ட 200 வருஷமாச்சு. நான் காக்கா ஆகிடுவேன், நீ காக்கா ஆகிடுவாங்கிறதுக்காக நான் சொல்ல. ஆனால் என்னப்பா சத்தாங்க? என்னப்பா அமைதியா இருங்க. ராஜா ராஜா பிரதர்ஸ், ஹலோ சைலண்ட் சைலண்ட். இங்க பாருங்க ஒரு நிமிஷம். தம்பி ஏய் அமைதியா உட்கார. சொல்லிச்சான், நீ தண்ணி குடிச்சிடாத. நான் 300 வருஷம் ஆச்சு. நான் தனிமையா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். நீயே குடிச்சு நான் காக்கா ஆயிடுவேன், தனி ஆயிடுவேன். அந்த வாழ்க்கை வேண்டாம், கூட்டு சேர்ந்து வாழ்ந்து பாரு, அதுதான் வாழ்க்கை அப்படின்னா. அப்படியா அந்த கேரக்டர் அப்படியே வந்துச்சான். எதுக்காக சொல்றேன்னா, என்னைக்கு சந்தானம் சினிமாக்குள்ள வந்தாரோ, எப்போ அன்னைக்கு அவர் கூட ஒரு கூட்டம் இருந்ததோ, இப்போ வரைக்கும் அந்த கூட்டம் அவர் கூடவே இருக்கு. எனவே அவர் மாதிரி ஒரு சிறந்த மனிதன் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நிறைய வருஷம் வாழணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த தண்ணியை குடிச்சிருந்தா அவன் காக்காவா இருப்பான். ஆனால் அவனுக்கு நிம்மதி இல்லை. காக்காவா வாழ்றதோட மனிதனாக வாழ்வதே சிறந்தது அப்படின்ற மாதிரி இந்த மனிதனுக்கு உதாரணம் திரு சந்தானம் அவர்கள். எப்பொழுது சினிமாவுக்கு வந்தாரோ அப்பொழுது இந்த மயில்சாமியாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் நேசிப்பது ஒரே ஒரு காரணம், என்னைக்கு அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தாரோ, என்னைக்கு ஒருத்தர் டிரைவராக இருந்தானோ, என்னைக்கு ஒரு நண்பனாக இருந்தானோ, இப்போ வரைக்கும் அனைவரும் அவர் கூடவே இருக்கிறார். சந்தானம் சார், நீங்கள் ஒரு அண்ணாமலையில் பக்தர், நான் ஒரு அண்ணாமலை பக்தர். உனக்கும் எவனுக்கும் எந்த குறையும் வராது. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நான் வணங்கும் எம்ஜிஆரின் சத்தியமாக சொல்கிறேன், அப்துல் கலாமின் சத்தியமாக சொல்கிறேன், நீ நல்லா இருப்பாய், நல்லா இருப்பாய், நல்லா இருப்பாய். சவுண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக. ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லணும், மற்றவங்களை வளர்த்தி அழகு பார்க்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் மற்றவங்கள வளர வச்சு அதை அழகு பார்க்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னையும் இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாட வச்சுருக்காரு, சக்க சக்க போடு ராஜா அப்படின்ற டைட்டில் சாங். அதில் ரெக்கார்டிங் போது நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நோட் வரல, ஸோ எனக்கு பின்னாடி நின்று தோளில் கை வச்சுட்டு என் காதில் ஒரு ஹெட்ஃபோன்ஸை நான் கழட்டிட்டேன். என் கூட சைலண்ட்டாக பாடுறாரு, நான் இங்கே மைக் முன்னாடி பாடிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 டேக் பாடி அந்த நோட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த லைனை ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அவ்வளோலாம் அவர் இறங்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் பெரிய சிங்கர்ஸ்லாம் பாடியிருக்காங்க இந்த படத்தில், என்ன அவர் பாட வைக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் இருந்தும் எனக்கு இசையில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஸோ நம்பி வந்துட்டா எஸ்டிஆர் பின்னாடி இருந்து தண்ணி கண்டிப்பாக கிடச்சிருக்கு, தோல் கொடுப்பாருன்றது ஒரு எக்ஸாம்பிள். நோட்டு வரலன்றதுக்கே கூட நின்று பாடியிருக்காரு. அப்புறம் வந்திருக்காங்க, தனுஷ் சார் வந்திருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் தான் கற்றுக்கணும், அவங்களுக்குள்ள என்ன ஒரு போட்டி இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு ஒரு நட்புக்காக எஸ்டிஆர் அண்ணனுக்காகவும் சந்தானம் அண்ணனுக்காகவும் வந்திருக்காரு. ஸோ
அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஐ ஹோப் திஸ் லெகசி கண்டினியூஸ் அண்ட் இது வளர்கிற நடிகராக எங்களுக்கும் எங்கள் பின்னாடி வரப்போகிற நிறைய பேருக்கு உதாரணமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ தனுஷ் சார். அண்ட் சந்தானம் அண்ணன் எல்லாரும் நிறைய சொன்னாங்க. ஸோ அவரை பற்றி புகழறதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது. பட் இன்னைக்கு அவர் சேர்த்து வச்ச சொத்து இந்த நட்பு தான் எல்லோரும் வந்திருக்காங்க இங்கே, அங்கேயும் இருக்கீங்க நீங்கள். ஸோ அதுவும் அவர்கிட்டேருந்து கற்றுக்கூட ஒரு விஷயம். இவ்வளோ வருஷமாக காமெடினா வந்து அதுக்கப்புறம் ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இன்றைக்கி வந்து இந்த இடத்துல சக்கப்போடு போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்கும் வந்து நன்றி. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக அப்புறம் வந்து இவர் விடிவி கணேஷ் அவர்களுக்கும் இயக்குனருக்கும் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் நிச்சயமாக வெற்றி பெறும். தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். முதல்ல சந்தானத்திற்கும் அவருடைய படக்குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தானம் ஒரு காமெடினா அறிமுகமாகி இன்னைக்கு ஒரு கதாநாயகனாக தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அதற்கு வாழ்த்துக்கள் சந்தானம். வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. ஸோ நிச்சயமாக அதுக்கு தன்னம்பிக்கையும் உழைப்பும் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு போராடினா வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம். ஸோ உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுடைய எஃபர்ட்ஸ் இந்த டான்ஸ்லேயும் ஃபைட்லேயும் எல்லாத்துலேயுமே தெரியுது. தொடர்ந்து பல வெற்றிகளை நீங்கள் தரணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். பிறகு சந்தானத்தோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்று பொல்லாதவன், இன்னொன்று பரட்டை என்கிற அழகு சுந்தரம். வந்துட்டே இருக்காரு. இல்ல அததான் அவரும் சொல்றாருங்க. அவரை தான் கூப்பிட போறாரு, வர்றாருன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சொல்றது ஒரே நிமிஷம் கேட்டலாம். ஒரே நிமிஷம். அப்போ பொல்லாதவன் ஷூட்டிங் அப்போ நானும் சந்தானமும் நிறையா பேசுவோம். எங்களுக்குள்ளே நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த டைமில் நான் வெற்றிமாறன்ட்ட சொல்லுவேன், வெற்றி இந்த பையனை பார்த்துக்கோங்க, டெஃபினட்டாக ஒரு பெரிய ரவுண்ட் வருவான், இஸ் வெரி டேலண்டட் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். இந்த சென்னை ஸ்லாங் ரொம்ப கரெக்டாக அப்போ நான் அவர்கிட்ட நோட்டீஸ் பண்ணது, ஸ்பாட்டில் பொல்லாதவனில் 2 பேர் கரெக்டாக பேசுவாங்க சென்னை ஸ்லாங். ஒன்று நானே, இன்னொன்று அவர் ரொம்ப கரெக்டாக பேசுவார். ஸோ அப்போயே நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரவுண்டும் வந்தார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இன்றைய விழா நாயகன், கதாநாயகன் சிம்பு. ஓகே அவர் ஸ்டேஜ்க்கு வருவாரு. ஒரே நிமிஷம். இல்ல இது தேவை. இது கண்டிப்பா தேவை. அவர் இதை நீ கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை நான் அப்புறமா ஃபோனில் ஏன் அவர்கிட்ட சொல்கிறேன். சார் கேட்டதில்ல? ஓகே. சிம்பு நானும் ஒன்றா 2002 ஹீரோவாக அறிமுகமானோம். ஒன்றா எங்களுடைய அதுக்கு முன்னாடி ஒரு 3 வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. பட் கதாநாயகனா நாங்கள் 2 பேரும் 2002 ஒன்றா தான் அறிமுகமானோம். அப்போ இருந்து எங்களுடைய பேர் 2மே தொடர்ந்து கம்பேரிசனில் இருந்துட்டு தான் வருது. இப்போ 15 வருஷம் ஆகுது. 2017 15 வருஷம் ஆகுது. இன்னும் இருந்துட்டு தான் வருது. பல வெற்றிகள், தோல்விகள், விமர்சனங்கள் எல்லாமே 2 பேருக்குமே இருந்துட்டு தான் வருது. இது டிஜிட்டல் ஈரா. முன்னாடி ஃபில்மு, இப்போ டிஜிட்டல். முன்னாடிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு வேணும்னா அவ்வளோ கஷ்டப்படணும். இப்போ வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். ஜெயிக்கலாம் கூட. இங்கே வரலாம், ஜெயிக்கலாம். நிற்கிறது தான் கஷ்டம். 15 வருஷம் ஆயிடுச்சு, நின்றுட்டு தான் இருக்காரு. சிம்பு ஒரு விஷயம் நான் உங்ககிட்டே சொன்னதில்லை, நான் இப்போ சொல்கிறேன். நான் வந்து துள்ளுதலைமை நடிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து சிம்பு மதி இதுலேயே இருந்து, இதுலேயே பிறந்து, இதுலேயே ஊர்ன ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து சினிமாலேயே பிறந்து, சினிமாவிலே இருந்து, சினிமாலேயே ஊர்னவர்.
ஒரு கதாநாயகன் ஆகணும், ஒரு அந்த மாதிரி அதுக்காகவே வந்து நான் அப்படி இல்லை. எனக்கு ஆக்சுவலாக நான் இதை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கணும்னு நினச்சோம். ஸோ சடனாக ஒரு வாட்டி பை சான்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பை நவ், நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நடிக்க வந்ததே, ஒரு இதுதான் பிடிக்காம தான் வந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் நான் போவேன் துளுவதில்லை ஷூட்டிங்க்கு. அப்போது அசோக் ராஜன் ஒரு டான்ஸ் மாஸ்டர் வருவார் எங்கள் ஸ்பாட்டுக்கு. அவர் ஆட சொல்லி கொடுப்பாரு. எனக்கு டான்ஸே வராது சுத்தமாக, அப்போல்லாம் வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஓரளவு கற்றுக்கிட்டேன். அந்த டைமில் எனக்கு சுத்தமாக வராது. அப்போது அசோக் ராஜன் இப்போ ஒருத்தர் ஆடினார் இந்த பாட்டுக்கு, அவர் ரஞ்சித் நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் தான் அசோக் ராஜன் கூட வருவார் அந்த டைமில். அவர் பேர் ரஞ்சித் தான் நினைக்கிறேன். 17 இயர்ஸ் ஆச்சு, தப்பாக இருந்தால் சாரி. ஸோ அப்போ அவங்க 2 பேரும் வந்து சுக்குமலா சுக்குமலான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்லுங்கள், இல்லை நீங்கள் வந்து அந்த பாட்டெலாம் பாருங்கள், நீங்கள் அவர் மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சுக்குமலான்னா என்ன அப்படின்னா, என்ன ஆடணும், யார் மாதிரி ஆடணும்னா அப்போ சொல்லுவாங்க, சிம்பு இப்போது சொன்னால் தான் காதலான்னு ஒரு படத்தில் ஆடிருக்காரு. நாங்கள் அவர் கோரியோகிராஃபி பண்ணிட்டு தான் வரோம், நீங்கள் பாருங்கள், அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க, அது மாதிரிலாம் ஆடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி பாட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த பாட்டை பார்த்துட்டு நான் அசோக் ராஜ் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். இப்படிலாம் எங்கங்க நம்ம ஆடுறது, அவர் என்னங்க அவர் அப்படி ஆடுறாரு, கன்ஃபார்மாக வந்து என்கிட்ட நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அவர் வந்து பிறந்ததே இங்கே தான், நான் பொழப்புக்கு வந்தவன், 2த்துக்கும் கன்ஃபார்மாக வந்து கம்பேரிசன் கிடையாது, அவர் மாதிரி என்னால் ஆட முடியாது சார் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன். அப்போ இல்லை இப்போவும் சொல்கிறேன், அவர் மாதிரி என்னால் டான்ஸ் இப்போவும் ஆட முடியாது. ரஞ்சித் இங்கே தான் இருக்காரு, நீங்கள் வேணால் கேட்டுங்க, இது ஆக்சுவலாக நடந்துச்சு இந்த இன்சிடென்ட்டு. உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும். அதுக்கு பிறகு நட்பு. இங்க வந்து நம்ம ஜெயிக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளால ஜெயிக்கணும்னு கூட இருக்கிறவங்க நண்பர்கள் கிடையாது. நம்ம ஒரு கஷ்டத்துல இருந்தா கூட, அப்போ பெருசா நமக்கு எதுவும் பண்ண வேணாம், சும்மா கூட ஆறுதலா இருந்தா அவங்க தான் நண்பர்கள். எதுவும் எதிர்பார்க்க கூடாது. நான் அவர்கிட்ட எதுவும் எதிர்பார்த்ததில்லை, நின்று இருக்கேன். அவர் என்கிட்ட எதுவும் எதிர்பார்த்ததில்லை, நின்று இருக்கார். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து அது இப்படி இது இப்படி நாங்கள் அப்படி சொன்னாங்களே இப்படி சொன்னாங்களே அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா பிரச்சனை எப்பவுமே 2 பேர் கிடையாது, 2 பேருக்கு நடுவில் இருக்கிறவங்க தான். அந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கிறவங்க மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. பாவம் அவங்களுக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்கள பற்றி எனக்கு எந்த கோபமும் இல்லை. காட் பிளஸ். அதை தாண்டி வரும். நிச்சயமா வரும். சிம்புவுக்கு பல முகங்கள் உண்டு. ஒரு நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர். 21 வயசுலேயே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப வியந்திருக்கேன் நான். அப்போ 21 வயசுல எப்படி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காருன்னு. நடக்கலாம். சார் அவர் மியூசிக் போட்டா நீங்க பாடுவீங்களான்னு கேக்குறாங்க சார். தாராளமா. இதுலயே யோசிச்சேன், ஏன் நம்மள கூப்பிடல சார்? என்ன சார் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஒரு இசையமைப்பாளரா இன்னைக்கு அறிமுகமாயிருக்காரு. ரொம்பவும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சிம்புவோட இன்னொரு டேலண்ட் இந்த உலகம் பார்க்கறது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. சிம்பு, இவ்வளவு அன்பு உங்க மேல வச்சிருக்காங்க, உங்களுக்காக இவ்வளவு தூரம் குரல் கொடுக்குறாங்க. என்னை போலே அவங்களும் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. வருஷத்துக்கு ஒரு 2 படம் அவங்களுக்கு கொடுங்க. அது உங்களுடைய கடமை. டெஃபினட்டா அதை நீங்க செய்யணும். அது அப்படின்னு அவங்க சார்பில் நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி வேற எதுவும் நான் இங்கே இந்த மேடையில் பேச விரும்பல. இந்த படத்தோட சக்கப்போடு போடு ராஜா படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா. இதை வந்து ஒரு தனுஷ் சிம்பு அஃபேரா மாத்திடாம இது வந்து சக்கப்போடு போடு ராஜா ஆடியோ ஃபங்க்ஷனாவே இருக்கணும். அந்த படத்தை பற்றி எழுதுங்க, அந்த படத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி எழுதுங்க, பாடல்களை பற்றி எழுதுங்க, ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றி எழுதுங்க, அதை பற்றி பேசுங்க. இது நாங்கள் 2 பேரும் வந்தோம், அட்டன் பண்ணோம், ஆடியோ லான்ச் பண்ணோம், போயிட்டோம். அந்த லெவலில் இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் படம் நடிக்கிறோம். நான் நடிக்கிறது வந்து என் ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லை, என் படங்களை சிம்பு ஃபேன்ஸும் பார்க்கணும். சிம்பு நடிக்கிறது அவர் ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லை, அவர் நடிக்கிறத என்னுடைய ஃபேன்ஸும் பார்க்கணும். நாங்கள் நடிக்கிறது எல்லாருக்கும் தான். எல்லாரும் எங்கள் படம் பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் எங்கள் படம் பார்த்தா தான் சினிமா தேய்ந்து கொண்டிருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி இப்போது தேய்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ நாள் வந்து இந்த தியேட்டருங்கிற கல்ச்சரே இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே வந்து அமேசான், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ்னு எல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. முன்னாடிலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது டிவி வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் ஆகும். இப்போல்லாம் ஒரே மாதம் தான். ஒரு மாதத்தில் டிவியில் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நமக்கு ஃபேவராக வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தும் நமக்கு ஃபேவராக வந்து அதுக்கப்புறம் ஜனங்க உள்ளே வந்து தான் இங்கே வந்து நாங்கள் வந்து பிழைக்கணும். அதனால எல்லார் படத்தையும் எல்லாரும் பார்க்கணும். நம்ம ஒருத்தர் மேலே இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேலே வெறுப்பாக மாறக்கூடாது. அப்படி மாறுனா அதுக்கு அர்த்தமே இல்லை, அந்த எமோஷனுக்கு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு நெகட்டிவிட்டி, அவ்வளோ சுற்றி என்னென்னவோ. யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயம்னே புரியல. என்னப்பா அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். வாழ விடுங்க, சிம்பிள். யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருமே யாரோட வீட்டில் அடுப்பெரியலனாலும் போய் சோறு போடுறது கிடையாது. அவங்க தான் அவங்கவுங்க வீட்டுக்கு உழைக்கணும். எதுக்காக ஒருத்தர் இன்னொருத்தர் ஏன் வெறுக்கணும்? ஒருத்தர் பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, பிடிக்கலையா தள்ளிக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிள். இது பெரிய ராஜதந்திரம்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய அன்பு சிம்பு மேல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சிம்புவோட விழால தனுஷுக்கு இந்த வரவேற்பு கொடுத்த சிம்பு ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றி. நாளைக்கு என்னுடைய விழால சிம்பு வரும்பொழுது என் ரசிகர்களும் இதே அளவுக்கு சிம்புவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. ஸ்ப்ரெட் லவ், அன்பை பகிருங்கள். உலகத்துக்கு இன்னைக்கு அது ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம். சார் சார் நோட்ஸ்லாம் இருக்கு. இறைவனுக்கு நன்றி. தமிழ் மண்ணுக்கும் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கு முதல்ல நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ப்ளஸ் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் வெல்விஷர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மீடியா, ப்ரெஸ் மற்றும் என்னுடைய ரத்தங்களான ரசிகர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் லிஸ்ட்டு வேறு இருக்குது. நான் அது சொல்லனா தப்பாயிடும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மியூசிக் டைரக்டராக இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறேன்றது. மியூசிக் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த படம் நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் சந்தானம். சந்தானம் பற்றி அவரும் என்னை பற்றி நிறையா பேசியிருக்காரு. சந்தானம் பற்றி நானும் நிறையா பேசியிருக்கேன். சந்தானம் நான் என் படத்தில் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணல. என்னென்னா ஒரு நல்ல ஒரு உழைப்பு, ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டு நான் ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த டேலண்ட் வந்தால் நல்லா இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அதை அவர் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
என்றைக்குமே கூட இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவருடைய டீமாக இருக்கட்டும், தன்னுடைய தாய் தகப்பன், மனைவி, குழந்தைகள் எல்லார் மேலேயும் அவர் வச்சிருக்கிற அந்த அன்பு, மரியாதை, அவங்கள என்றைக்குமே தன் கூடவே கூட்டு போகிற அந்த ஒரு நல்ல உள்ளத்துக்காக தான் சந்தானம் இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்துருக்காரு. ஸோ அந்த சந்தானத்துக்கு இன்னைக்கு நான் வந்து மியூசிக் பண்ணும் போது சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது விடிவி கணேஷ், அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. வினய் ரொம்ப நாள் பழக்கம், நட்பு. வினய் தாண்டி வருவாயா படத்தில் வந்து அந்த படம் நடிக்க அந்த டைம்லேருந்து எனக்கு வந்து கூட இருந்து பக்கத்துணையாக இருந்திருக்காரு. ஸோ அவர் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்றதுக்காக தான் இந்த படம் பண்ணேன். டே தம்பி நீ தாண்ட பண்ணி அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் பண்ணேன். அப்புறம் நிறைய லிஸ்ட் இருக்குது, கொஞ்சம் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். என்னென்னா மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இளையராஜா சார் மியூசிக் கேட்டு வளர்ந்த பையன் நான். அவரோட இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் அவரோட பாடல்கள் கேட்காம அது வாய்ப்பே கிடையாது. அவர் தான் வந்து ஒரு மியூசிக் வந்து ஒரு இதை ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி நான் ஒரு பாடல்கள் கேட்டு வளர்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சன், அவர் தான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக் வந்து கூட இருந்து சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா வந்து ஒரு குருவாக எனக்கு இருந்து எனக்கு வந்து இசை சொல்லி கொடுத்துருக்காரு. என்னுடைய மானசீக குருவாக ஒரு காட்ஃபாதராக நான் பார்க்குறது ரஹ்மான் சாரை கண்டிப்பாக. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட இருந்து கீபோர்டு அப்போ வாசிக்கிற நேரத்துலேருந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பக்கத்துணையாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரதர் ஃப்ரம் another மதர்ன்னு சொல்லுவோம். ஒரு பிரதரா, ஒரு குருவா, ஒரு ஃப்ரெண்டா எனக்கு எல்லாமே இருந்தது யுவன் சங்கர் ராஜா. ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு நல்ல ஒரு உள்ளம். நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், எனக்கு வந்து அவர் ஜாதகம் கூட நான் கேட்டேன். சார் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க சார், ஏன்னா அந்த ஜாதகத்தில் எனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிது, நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் சார். ஏன்னா என்னை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான், எனக்கே கஷ்டம். ஸோ அதனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய டார்ச்சர் எல்லாம் வந்து கோத்ரூ பண்ணிட்டு ஒரு நாள் கூட அந்த மனுஷன் ஒரு வார்த்தை ஏன் எதுக்கு இது வேணாம் அப்படின்னு சொன்னதே இல்லை. ரொம்ப நன்றி சார், ரியலி ரொம்ப தேங்க்யூ சார். அவர் வந்து எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான் எனக்கு வந்து மியூசிக்கில் நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஒரு ஃப்ரீடம் அண்ட் லவ். யாராவது வந்து நம்மளோட கீபோர்ட்லேயோ இதில் உட்காந்தா கூட யாருக்காவது டென்ஷனும், நான் உட்காந்த ஒரு இது கீபோர்டு நோண்டுவேன், கம்ப்யூட்டர் இது பண்ணுவேன், சார் இது இப்படி வச்சுக்கலாம் 5 வாட்டி பண்ணி அனுப்புகிறேன். அதுக்கப்புறமும் சொல்லுவேன் திரும்பவும், சரி பரவாயில்ல நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மியூசிக் சொல்லி கொடுத்து இன்றைக்கி நான் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் யுவன் சங்கர் ராஜா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் ஒர்க் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். இல்லைனா இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு எனக்கு மியூசிக் பற்றி எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. தேவா சாராக இருக்கட்டும், வித்யாசாகர், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ஸ்ரீகாந்த் தேவா, ஜிவி பிரகாஷ், தரன், தமன், என் தம்பி குரல், பிரேம்ஜி கிட்ட இருந்து வரைக்கும் நான் கற்றுருக்கேன் மியூசிக்கு. ஸோ பிரேம்ஜிக்கும் நன்றி. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பாட்டு பாடியிருக்கேன், அத்தனை பேர் எனக்கு சான்ஸ் கொடுத்தவங்க, அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மை ஃபேவரட் ஸ்கூல் டைம் கிட், பார்ட்னர் இன் கிரைம், எங்கள் 2 பேருக்குமே பரிச்சயமான அனிருத், அனிக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெரி ஸ்வீட் ஃப்ரெண்ட். அண்ட் இங்கே வந்து வாலி சாரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு வந்து அவர் வந்து லிரிக் எழுதியிருக்காரு, ஒரு குழந்தை மாதிரி என்னை பார்த்துப்பார். அவர் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் கலக்குவேன் அந்த சாங்கில் வந்து நான் சொன்னா நம்பு உன் நண்பன் தானே சிம்புன்னு எழுதியிருப்பாரு. அப்போ நான் சொன்னேன் வேணாம் இல்லை நீ வந்து நாளைக்கு வளர்ந்துருவடா, ஆனால் நீ வளர்றதுக்கு இப்போ நான் உன்னை பற்றி எழுதி ஆகணும், அதனால நான் எழுதுறேன் விட்டுரு அப்படின்னாரு. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் லிரிக் எழுதும்போது நம்மளுக்காக நம்ம ஒன்றுமே இல்லாதப்போ ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம பேரை சொல்லி அவர் எழுதினார். ஸோ வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலேன்னு அவர் பேர் நான் எழுதுறேன். அவர் சார் இன்னைக்கு இல்லை, பட் வைரமுத்து சார், அவருக்கு என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வாலி சார் இல்லாத ஒரு இடத்த வந்து எனக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்தில் காதல் தேவதை சாங்கில் வந்து சூப்பராக எழுதி கொடுத்தாரு லிரிக்ஸு. ப்ளஸ்
என்னுடைய ஃபேன்ஸுக்காக ரத்தம் என் ரத்தம்ன்ற சாங்கை எழுதி கொடுத்தாரு. ஸோ நான் முத்துக்குமார் சார் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னைக்குங்க இறந்துட்டார். அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்னோட இந்த படத்தில். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இந்த படத்தில் பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். அப்புறம் மதன் கார்கி சார், ரோகேஷ், என் நண்பன் விக்கி, ஏடிகே, கருணாகரன் அவர் நான் வந்து வல்லவன் படத்தில் வந்து சான்ஸ் கொடுத்தேன். இன்னைக்கு வந்து சிறுன்ற பாட்டுக்கு எழுதியிருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் கருணாகரன். அண்ட் நான் இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதலை ஏன்னு சொல்கிறேன். அப்புறம் சிங்கர்ஸ் அனிருத், யுவன் சார், லியோன் ஜேம்ஸ், ஆண்ட்ரியா, டாக்டர் பர்ன், உன்னிகிருஷ்ணன் சார் சன் வாசுதேவ் கிருஷ்ணன்ற ஒரு சிங்கர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கிவ் ஹிம் அ பிக் அப்ளாஸ். ஏன்னா அண்ட் கீர்த்தனான்னு 2 பேர் அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு உன்னி சார் ஃபார் பிலீவிங் இன் மீ. ஏன்னா நாளைக்கு அந்த பையன் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சிங்கராக வருவான். பட் வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் தட்டி விடுறதுக்கு தானே நிறைய பேர் இருக்காங்க, தட்டி கொடுக்கறதுக்கு கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மியூசிக் இதில் வந்து எனக்கு வந்து நான் ஸ்கூல் டைம்லேருந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து என்னுடைய கசின்ஸ் 2 பேர். ஒன்று வந்து எல்வி கணேஷ் அண்ட் எல்வி முத்துக்குமார். ஏன்னா வைத்தியநாதன் அங்கிள் அவர் இன்னைக்கு எங்கள் கூட இல்லை. அவர் இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் இந்த ஸ்டேஜில். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் கணேஷ் அண்ட் முத்து அண்ட் எங்கள் சித்தி செஞ்சு சித்தி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா எங்கள் அங்கிள் அவர் பாஸ்ட் அவே. ஸோ அவர் இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் ஆஸ் அ பிரதர்ஸ் 2 பேருமே என் கூட இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்காக இந்த ஆடியோ பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் மை பிளேயர்ஸ் எல்லாருமே, ஆல் டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சேது, அபிநந்தன், கேமராமேன் ஆண்டனி, எடிட்டர் மை வெரி ஃபேவரட். அப்புறம் வைபவி ஆக்ட்ரஸ், அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க பேர் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் என்டையர் டீம். படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் ஃபிலிமாக வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து எஸ்பெஷலி மை ரோபோ சங்கர் கலக்கி எடுத்துட்டார், பிச்சுட்டாரு. அவருக்கு பயங்கரமாக மியூசிக் வேற பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட் நட்டி, அப்புறம் சம்பத் சார், பவர் ஸ்டாருக்கு பயங்கரமான மியூசிக் இருக்குது. விடிவி கணேஷ் அண்ட் விவேக் சார் வந்து பிச்சு உதறிட்டார் இந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஸ்பெஷல் மற்றபடி தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். இங்கே வந்தவங்க அனைவருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக என்னுடைய எதிரி ஏதாவது பிரச்சனைனா உடனே சிம்புக்கு பிரச்சனை, உடனே தனுஷுக்கு ஏதாவது பிரச்சனை உடனே சிம்பு. அதாவது இது எப்படி இருத்துல முடிச்சு என்னன்னா, நாங்க இது எப்படி சொல்லட்டது இல்லை. இப்போ கொஞ்சம் சொன்னால் திமிராக தான் இருக்கும். சரி பரவாயில்ல, நம்மளை எப்படியும் திமிர் பிடிச்சவன் தான் சொல்லுவானுங்க. அவங்கடா அதாவது ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைமில் யுவன் சார் வீட்டில் தான் நான் பயங்கர ஃப்ரெண்ட், அவரோட வீட்டில் இருப்பேன். அப்போது துள்ளுவதோலமை கம்போசிங்லாம் சாங்ஸ்லாம் போயிட்டுருக்கும். கேட்டு செம்மையாக இருக்குது, பாட்டெலாம் பயங்கரமாக இருக்குது. அப்படி துள்ளுவதோலமைட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது, ஐயா என்னங்க அந்த ஹீரோ பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இல்லைங்க. ஐயோ இல்லையா, ஒரு மாதிரி ஓகே எனக்கு புரியுது, பட் ஹிட் ஆகிடும் என் படம். ஒரு மாதிரி வந்து என்னடா சரி படமாவது ஹிட் ஆகணுமேனு பார்த்தா படம் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பசங்க அந்த முட்டி போட்டு வெயிலில் இருக்கும்போது அப்படியே அந்த தொடை அப்படியே கிராஸ் ஆகும்போது நமக்கு உடனே கிளாப்ஸ். ஓகே படம் ஹிட்டு. சரி அடுத்து காதல் கொண்டேன் படம் வந்து நான் வந்து தேட்டரில் ப்ரிவியூ ஷோ பார்க்குறேன். என் பக்கத்தில் செல்வரகன் சார் உட்காந்துருக்காரு. படம் ஆரம்பிச்சிருச்சு, ஓடிட்டு இருக்கும்போது அந்த டஸ்டர் சீன் வருது. நான் வந்து நான் மட்டும் தனியாக கைத்தட்டி ஒரு இது பண்ணேன். இந்த பக்கம் கொரட்டை விட்டு ஒரு கேரக்டர் தூங்கின்னு இருக்கு. நல்லா செல்வராகன் எழுப்பி, சார் படம் சூப்பர் ஹிட் சார். அப்படியா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போது நான் வந்து தனுஷ்க்கு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி, அப்போ தான் எங்களுக்கு பழக்கம் இல்லை, ஃபோன் பண்ணி நீங்கள் நம்ப மாட்டீங்க, காதல் கொண்டேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆல்பர்ட் தேட்டரில் தனுஷ் அவரோட நான் கூட படம் பார்த்துருக்கேன். அந்த ஷோவில் என்னன்னா எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, கான்ஃபிடென்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு தன்னம்பிக்கை, அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவனுங்களெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேணும்டா. கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா எப்படிடா வாழ்க்கையில் வாழ்றது? முதல்ல நான் வருவேன் நானே நம்பலைன்னா அப்புறம் எப்படிடா மற்றவங்க நம்புவாங்கண்ணே? அப்போ அன்னைக்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸோட சொன்னேன், சார் நாளைக்கு நம்ம 2 பேரும் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆட்களாக வருவோம், நீங்களும் வருவீங்க நானும் வருவேன்னு அன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டோட தான் நான் சொன்னேன். அதே மாதிரி யுவன் சார் இங்கே இருக்காரு, யுவன் சாருக்கும் தெரியும். அன்னைக்கு நான் சொன்னேன், சார் ஒரு நாள் நான் மிகப்பெரிய ஒரு நடிகனாக வருவேன், அன்னைக்கு என்னோட படங்களுக்கெல்லாம் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்கன்னு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இவனுங்க எல்லாமே நம்மளுக்கு உல்டாவாக சொல்லி கொடுத்து கெடுத்து விடுறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. அதனால அவனுங்க பேச்செல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். அன்னையிலிருந்து எங்கள் 2 பேருக்குள்ள எல்லாரும் வந்து வெளியில் சொல்லலாம், இந்த மாதிரி வந்து போட்டி இது இருக்குது அது இருக்குன்னு என்ன வேணால் சொல்லிட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு 2 பேருக்கும் அப்படி ஒரு அன்பு, ஒரு உண்மையான ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, அது என்றைக்குமே இருக்கும். அது நாங்கள் வெளியில் வந்து சில விஷயத்துக்காக சில காரணங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து தவிர்த்திருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசுனது கிடையாது. எங்களுக்கு நடுவில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மீறி இன்றைக்கும் நாங்கள் 2 பேருமே வந்து அன்றைக்கி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாங்கள் 2 பேரும் இருக்கோம். அந்த ஒரு அன்புக்கும் அந்த ஒரு லவ்வுக்கும் அவர் இன்னைக்கு இங்கே வந்திருக்காருன்னா உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு கிளாப்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா என்னதான் ஒரு நான் வந்து எல்லாரும் வந்து என்னை பற்றி நிறைய சொல்லுவாங்க, ஆனால் ஒரு ப்ளஸ்ஸாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு அன்பானவன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உண்மையிலே நான் சொல்கிறேன், ஒரு தன்னடக்கமானவன்னா அது தனுஷ் தான். உண்மையிலே நான் சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து வேற யாராவது அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அதை வந்து தலை மேலே வச்சுட்டு போட்ட ஆட்டத்தில் அன்னைக்கு காணாமல் போயிருப்பாங்க. அவர் காணாமல் போயிருந்தாருன்னா நானும் போயிருப்பேன். இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க, என்ன சார் இவ்வளோ நாள் கேப் போட்டீங்க இவ்வளோ படம்? அதுக்கெல்லாம் காரணம் வந்து இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இவர் தான். ஏன்னா இவர் கரெக்டாக படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால எனக்கு அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த நட்பு வந்து இதோட முடியாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் கம்மிங் இயர். அண்ட் இல்லை வரேன் இல்லை என்னன்னா ஒரு விஷயம், இது வந்து இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி டீச்சர் இவன் இப்படி சொல்லிட்டான் டீச்சர், அதெல்லாம் நம்மளுக்கு வராது. ஒரு விஷயம் சொல்கிறேம்மா என்னன்னா, இது பாருங்க, ஒரு நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் இந்த நம்மளுக்கு அந்த கேம் அதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஓப்பனாலும் சரி, நான் இது பண்ணாலும் சரி, ஆமாட்டா நான் இப்படி தாண்டா பண்ணுவேன், இப்படி தான் பேசுவேன், இப்படியே பழகிட்டேங்க. ஓகேவா? என்னன்னா எனக்கு வந்து இப்போ ஏதாவது என் மேலே ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன், ஓகே அவங்கள சொல்லி தப்பும் இல்லை, எல்லாரும் யோசிக்கலாம். அப்படி எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா ஒருத்தனை பிடிக்கலன்னா ஓகே பரவாயில்ல. ஆனால் வந்து அப்போ நம்ம மேலே ஏதோ தப்பு இருக்கணும்ல. தப்பு இல்லாமல் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? அப்போ என் மேலேயும் தப்பு இருக்குது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். அந்த தவறு என்னன்றதும் நான் சொல்கிறேன். ஆனால் என்னன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிறதோ அது எனக்கு வந்து பிடிக்காது. என்ன ஒன்றுன்னா, இப்போ சொல்கிறேன், என்னுடைய படம் AAA அது வந்து சரியாக போல தான். அந்த படம் வந்து வெற்றி அடையல, பரவாயில்ல. ஆனால் வந்து ஃபேன்ஸுக்காக நான் வந்து ஜாலியாக பண்ண ஒரு படம் அது. ஸோ அதனால் வந்து நான் எந்த வருத்தமும் நான் படலை. அடுத்தடுத்த படங்களில் சரியாயிடும். ஒரே பட்டம் முடிய வேண்டியது என்னென்னா கொஞ்சம் செலவானதுனால அது 2 பார்ட்டாக போக வேண்டியது ஆயிடுச்சு. அதனால ப்ரொடியூசருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன மன கஷ்டம் இருந்தது. பட் பரவாயில்ல. ஆனால் என்னென்னா, அந்த படம் நடக்கும்போது ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லியிருக்கலாம், இல்லை படம் முடிஞ்சோன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்தில் கூட சொல்லியிருக்கலாம். 6 மாதம் கழித்து யாரோ சொல்கிறாங்கன்னு சொன்னது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஒன்றுமே இல்லை. அதையும் மீறி
நான் வந்து ஏதாவது நான் தவறு பண்ணியிருந்தேன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருக்கேன். நான் நல்லவன் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் என்ன தவறு பண்ணேன்றது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு முரண்னு ஒன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு. பட் பரவாயில்ல. அண்ட் இப்போ என்னன்னா, இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க கொஞ்சம் பிரச்சனை இதனால் நடிக்க முடியாதுன்னா, எனக்கு தெரியல. மணிரத்னம் சார் இது வரைக்கும் நீ தான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு என்ன என் மேலே அவ்வளோ நம்பிக்கைன்னு தெரியல. அவரும் ஒரு வேளை உங்களை மாதிரி என் ஃபேனா என்னன்னு தெரியல. 20ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் கொஞ்சம் உடம்பெல்லாம் வேறு மாதிரி ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் தொப்பை தான் கொஞ்சம் கரைக்க கஷ்டமாக இருக்குது, அதுவும் இறச்சிருவேன். அதுக்கப்புறம் நானே கேட்டவன், அதுக்கப்புறம் எதுக்கு கேட்டவன். ஸோ என்னன்னா, இதெல்லாம் இந்த படம் இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்ன மாதிரி நான் வந்து எதையுமே வந்து நான் டினை பண்ணவோ இல்லை அதுக்கு பதில் சொல்லவோ, பதில் சொல்கிறதுக்கு கூட யாருக்கு பதில் சொல்கிறோன்னு இருக்குல்ல, பரவாயில்லைங்க, விட்டுருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் இப்போ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்களா, என் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, ஓகேங்க, நான் குற்றச்சாட்டை கூட எடுத்துக்கிறேங்க. இப்போ என்ன மிஞ்சி போனால் நான் தமிழ் சினிமா நடிக்கக்கூடாது, ரெட்டு, அவ்வளோதானே, ஓகேங்க, நான் நடிக்கல, அதனால என்ன, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு திறமை இருக்குது, எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லபடியாக வளர்த்துருக்காங்க, எனக்கு வந்து எல்லா அருளும் அந்த இறைவன் கொடுத்துருக்கான். ஸோ படத்தில் நடித்து தான் உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், எனக்கு இறைவன் மட்டும்தான் முக்கியம். நான் அதை மீறி நான் சினிமா நடிக்கிறதுக்கான ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான்றத நான் சொல்லியிருக்கேன். அதையும் மீறி நான் நடிக்கக்கூடாதுன்னா ஓகே, நடிக்கல, வேற ஏதாவது பண்ணிட்டு போகிறேன், மக்களுக்காக ஏதாவது சேவை செய்கிறேன், இல்லை வேற ஊரில் போய் நடிக்கிறேன், இல்லை வேற ஏதோ பண்ணிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று, என்ன பண்ணாலும் உங்களை மட்டும் விட்டு நான் போகவே மாட்டேன். அதை மட்டும் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது என்ன ஆனாலும் சரி, எவன் வேணா நிறுத்தலாம், என்னை படத்துலேருந்து நிறுத்து, மற்றதெல்லாம் நிறுத்து, அவங்களுக்காக நான் பண்ணுறது ஏதாவது நிறுத்தினேன், அது மட்டும் வாய்ப்பே கிடையாது. அது நான் சொல்லிடுறேன். இன்னொன்று ஒரே விஷயம் நான் இன்னைக்கு வந்து ஓப்பனாக கிளியர் பண்ணிடுறேன். ஏன் எனக்கும் இந்த உலகத்துக்கும் பிரச்சனை அப்படின்றத சிம்பிளாக ஒரு 4 வார்த்தையில் சொல்லிடுறேன். ஏன்னா இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. ஏன் நம்மளுக்கு என்னதான் பிரச்சனை இவங்களோட அப்படின்றத. ஸோ அதை நான் சொல்லியே ஆகணும். அது என்ன அப்படின்னா, எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து பேசிக்காக நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து கரெக்டு தான். அது வந்து நான் தான் ஆக்சுவலாக தப்பு, பட் பரவாயில்ல, நான் அப்படி பழகிட்டேன், நான் அப்படி வளர்ந்துட்டேன். என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லிடுறேங்க, மாதா பிதா குரு தெய்வம். இந்த மாதா ஏன் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு இணையா இருக்கக்கூடியது நம்மளுடைய தாய். அதனால இந்த மாதா வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்மளுடைய தகப்பன், நம்மளை வந்து எடுத்து நம்மளை ஒரு ஆளாக்கணும்னு நினைக்கிறேன் அந்த தகப்பன். ரெண்டாவது. மூணாவது குரு, யார் பிள்ளையோ ஆனால் வந்து அந்த குழந்தைக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறவர் அந்த குரு. 4வது தான் தெய்வம். ஏன் தெய்வம் 4வதுன்னா, எப்பவுமே கடவுள் தன்னை ஃபர்ஸ்ட் போட்டுக்க மாட்டார். ஸோ அதனால அவர் எப்பவுமே தன்னை லாஸ்ட்டாக தான் போடுவார். அதனால 4வது தெய்வம். இதை எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க, இது உண்மைதான். ஆனா எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன பிரச்சனைனா, நானும் இந்த நாளை ஃபாலோ பண்றேன், ஆனா நான் இந்த ஆர்டர்ல ஃபாலோ பண்ணலைங்க. அது என்னுடைய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல நான் சொல்லிடுறேன். இப்போ என்னுடைய ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் யாருன்னா இறைவன் தாங்க. என் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட். ஏன் சொல்றேன், ஒரு இறைவன் தன்னை பின்னாடி போட்டுக்கலாம் 4வதா. ஆனா ஒரு மனிதனா அவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த இறைவனை பின்னாடி போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இறைவன் தாங்க. ரெண்டாவது, எனக்கு தாய் தகப்பன் அவங்க நம்மளுடைய சொல்ல வேண்டிய விஷயம், அவங்க பண்ண வேண்டிய விஷயம் செஞ்சிருவாங்க. எனக்கு ரெண்டாவது குரு தான். ஏன்னா எவன் பிள்ளையா இருந்தாலும் தான் பிள்ளைன்னு நினைச்சு தூக்கி வளர்த்து ஊட்டி சொல்லி கொடுத்த அந்த பிள்ளைய தட்டி கொடுத்து கொண்டு வரான் பாருங்க, அந்த குரு தாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது. மூணாவது தகப்பனுங்க. ஒரு தாய் கூட மடியில தாளாட்டுவாங்க, இதுல தூக்கி வச்சு குழந்தைக்கு சோறு ஊட்டி விட்டு வாழ்வாதாரக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா தகப்பன் தான் தோல்ல தூக்க வச்சு நான் பார்க்காததை என் புள்ள பார்க்கணும்னு நினைப்பான், அவன் தான் தகப்பன். ஸோ அந்த தகப்பன் என்னை பொறுத்த வரைக்கும் மூணாவது. எனக்கு என்னன்னா, அந்த குருவும் என் தகப்பனும் எனக்கு வந்து 2 பேருமே ஒன்னா அமைச்சது எனக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு வரம்னு நினைக்கிறேன். 4வது, என்னடா தாயை போய் 4வதா நீ போட்டேன், சாரிம்மா அவங்க அப்பா அம்மா இன்னைக்கு வரல, எங்கள் அம்மா கோச்சிக்கூடாது, நான் ஏன் உன்னை 4வதா போட்டேனம்மா,
தெய்வமும் தாயும் ஒன்று தான். அந்த தெய்வமே லாஸ்ட்டாக தான் போட்டுக்குது. அதனால என் தாயை ஒன்று நான் கடைசியாக தான்மா போட்டிருக்கேன். தப்பா எடுத்துக்காதமா. இதாங்க எனக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற பிரச்சனை. இவங்க இப்படி நாலு பார்ப்பாங்க, டேய் நான் இப்படி தாண்டா இந்த நாளை பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். இதுதாங்க அவங்களுக்கு எனக்கு உள்ள ஒரு வித்தியாசம். மற்றபடி எனக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க சிம்புக்கு வந்து அந்த எனக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இதை விட்டா வேற எதுவுமே தெரியாதுங்க. இவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். எனக்கு இதாங்க பிடிக்கும். நான் இங்கே வளர்ந்துட்டேன், இதே பண்ணி பழகிட்டேன். தனுஷ் சார் சொன்னாரு, அவர் வந்து இதை வந்து எதிர்பார்த்து வந்த ஒரு புள்ள கிடையாது. அவர் வந்து திடீர்னு அவரை கூப்பிட்டு ஒரு விஷயம் கொடுத்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாது. நம்ம மேல இவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை போட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தை இன்னைக்கு வரைக்கும் தன் கை மேல தன் ஷோல்டர் மேல தலை மேல தூக்கி நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் விடாம கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துல வந்து நிக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு பக்கத்துல ஒரு இடம் எனக்கு கடவுள் கொடுத்திருக்காருன்னா அதையே நான் வந்து மிகப்பெரிய ஒரு இடமா நான் வந்து சத்தியமா நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவர் வந்து எப்படி திடீர்னு வந்ததோ நான் அப்படி வரல. நான் இது வேணும், நான் வரணும்னு பிடிச்சி ரசிச்சு உங்களுக்காக உழைச்ச பையங்க நான். ஸோ அதனால வந்து நான் எங்கேயும் போறது இல்லை. இவங்க சொல்றதுபடி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய அந்த இது எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு வேற எதை பத்தியுமே கவலை கிடையாது. நான் யாரை பத்தி ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் என்னை மன்னிச்சிருங்க. அதே மாதிரி நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தேன்னா மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். மன்னிச்சு என்னை உங்க ஒரு பிள்ளையா நினைச்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்க. ரொம்ப நன்றி. பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்டு ரெண்டு லைன் பாட முடியுமான்னு கேக்குறாங்க சார். ரெண்டு லைன் சார். ஓகே, ரெடி ஆயிட்டார். நீங்க சைலண்ட் ஆனா பாடுவார். ரத்தம் ஏ ரத்தம் நீ தாண்டா ரத்தம் உன்னை தாண்டி கேட்குமேடா நம்மளோட சத்தம். ரத்தம் ஏ ரத்தம் நீ தாண்டா ரத்தம் உசுரான கொடுத்தாலும் எப்படிடா பத்தம். சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வரவேற்கிறதுக்கான ஒரு ட்ரீட்டா இருக்கும் இந்த படம். இந்த படத்துல இருக்க எல்லாருக்குமே, டைரக்டர்ல இருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, என்னுடைய டீம் முருகன், ஆனந்த், ராஜ், ரமேஷ், குணாமம், சுந்தர், எல்லாருக்குமே, ஜான்சன், எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். தொழிலில் ஜெயிக்கிறது வேற, வாழ்க்கையில ஜெயிக்கிறது வேற. தொழில் ஜெயிக்கிறது வந்துட்டு பணம் சம்பாதிக்கலாம், தனியா இருக்கலாம், குடும்பம் இல்லாம, யாருமே இல்லாம, நண்பர்கள் இல்லாம, யாருமே இல்லாம இருக்கலாம், அது வேற. வாழ்க்கையில ஜெயிக்கிறது காசு இல்லாம இருக்கலாம், சொந்தம், பந்தம், நட்பு, வெல்விஷர்ஸ், பிடிச்சவங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள், சொந்தம், இதெல்லாம் இருக்கணும். இன்னைக்கு இங்க எல்லாமே இருக்கு. என்னோட வெல்விஷர்ஸ், என்னோட காட்ஃபாதர் மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்றவங்க, இந்த விழாக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ற மிகப்பெரிய ஒரு நண்பர், என்னை பத்தி கடவுள்கிட்ட வேண்டிக்கிற மயில்சாமி, எனக்காக கோயிலுக்கு கூப்பிட்டு போற இந்திரா சௌந்தரராஜன் சார், எனக்காக சப்போர்ட் பண்ற என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், எங்க அம்மா, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைங்க, அதை விட முக்கியம் ரசிகர்களாகிய என்னோட சொந்தங்கள். ஸோ நான் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டேன். இதுக்கப்புறம் படம் ஓடி படம் வந்தா நான் தொழிலில் ஜெயிச்சேன்னு அர்த்தம். அதுவும் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட பெரிய சந்தோஷம் ஒருத்தனுக்கு ஒண்ணுமே இருக்காது. இவங்க எல்லாரும் முன்னாடியும் இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் நடக்கிறது. இந்த படத்தை ரிலீஸ் பண்ற ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போ இந்த படம் இந்த டேட்ல இவ்வளோ மாசா ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆடியோ ரிலீஸ் சார் நீங்க மூணு பேரும் சொன்ன மாதிரி மூணு பேரும் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் பேசிருக்கீங்க. ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல பாக்குறோம். நீங்க மூணு பேர் இருக்கீங்க. ஒரே ஒரு செல்ஃபி நீங்க மூணு பேர் இருக்க மாதிரி சேர்ந்து எடுக்கலாமா சார்? ஒரே ஒரு போட்டோ. கண்டிப்பா. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு வெளியூர்ல இருந்து எல்லாருமே வந்திருக்கீங்க, பார்த்து பத்திரமா போங்க. எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க பத்திரமா போய் சேர்ந்து ஒரு விஷயம் போன் பண்ணி சொன்னாதான் இந்த விழா உண்மையிலே வெற்றி விழா. தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா எல்லாருமே வீட்டுக்கு, எல்லாருக்குமே பிள்ளைங்க தான், அம்மாக்கு, புரியுதுங்களா? தயவு செஞ்சு பார்த்து போங்க. நைட் டிராவலிங் தயவு செஞ்சு. ஓகே, டேக் கேர். அண்ட் பாட்டு பாடின ஹரிஷ் கல்யாண், என்னோட தம்பி மாதிரி. ஹரிஷ், தேங்க்யூ ஹரிஷ். சாரி உன் பேரை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்ல மறந்துட்டேன். என்னோட ரசிகர்களுக்காக கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். என்னன்னா ஹீரோஸ் இருக்கிறாங்க,
ஒரு நிமிஷம் பிரிச்சுறாருங்க. சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல ஹீரோவா ஆனதுக்கு அப்புறம் பின்னாடி ரசிகர்களா போறாங்க, அது ஓகே. நானும் வந்து ரஜினி சாரோட ஃபேனு, ரஜினி சாரோட ரசிகர் மன்றத்தில் நான் இருந்திருக்கேன். ஏன்னா கெத்து எனக்கு ரஜினி சார் ரசிகர் நான் இருந்தேன் அப்படின்னா. பட் நான்லாம் ஒரு நடிகன் இல்லை, நான் ஒரு கார்ட்டூனாக இருக்கும்போது எனக்கு ரசிகனாக இருந்து நீ ஹீரோ ஆகுன்னு என்னை ஹீரோ ஆக்கினதோட ரசிகர்கள் உங்களுக்கு இல்லை, உங்களால் ஓகே உங்களால தான் நான் ஹீரோவாக நிற்கிறேன். அதனால எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் தான் என்னை ஹீரோ ஆக்கி நிற்க வச்சுருக்கீங்க. உங்களாலேயே நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு அன்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா நடிகர்களுக்கு பின்னாடி ரசிகர்கள் இருப்பாங்க, இங்கே ரசிகர்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன், அதை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. சார் ஃப்ரண்ட்ல இருக்கவங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க சார்.